ஜெபம் செய்வோம். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது.
எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த லெந்தனு நாட்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே தவணையின் தவசு நாட்களாக தருகிறீர். ஸ்தோத்திரம். ஆவலோடு உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரு. உம்முடைய அருளும் கிருபையும் ஆசையும் அன்பு பிள்ளைகளோடு இருந்தவர்களை தாங்கி செம்மையாகவும் நன்மையாகவும் நீர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இவ்வாராதனையிலே உம்முடைய அருளையும் கிருபையும் காண தூய சரீரத்தை பெற்றுக்கொள்ள நீர் பலன் அருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்து மகிமையாக ஆராதனைக்கு ஆரம்பமாக எல்லாரும் எழுந்திருந்து கீதங்களுக்கு 120வது பாடல் 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர் என்கிற பாடல் 120வது கீதங்களும் கீர்த்தனைகளும். நின்றவாறு பிரார்த்தனை செய்வமாக. எல்லா இறுதியிலெல்லாம் விருப்பெல்லாம் சமர்ந்திருக்கிற சர்வலமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மகிமைப்படுத்தவும் பரிசுத்தாவியே உதலான் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணில்ல கதனாகி கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரிசுத்த தேவனை பரிபூரணனை வல்லமை நிறைந்தவன் அறிவுடன் இறங்குவின் பரிசுத்த தேவனை
வானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா வாரியுடன் இறங்குவே பரணி சரணம் பரிசுத்த தேவனே வானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா வாரியுடன் இறங்கு பரணி சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடும் அன்பு கூர்வாய் என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனவென்றால், உன்னிடத்தின் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை பிரியமானவர்களே, வாசி கேட்ட கற்பனையின் அடிப்படையில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிற மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்புள்ளே தீட்டுப்படுத்தும். ஆகவே நாம் நம்மளை குற்றமுணர்ந்து பாவ மன்னிப்பை பெறும்படியாக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படையிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களிலும் எத்த முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய்ந்து தேவனுடைய கற்பனை கை கொண்டு பெரிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்குள்ளதாகவும் சகோதர சகோதரமாகவும் பாவம் சொல்லும் அடிக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதிவழியில் நன்மையாய் பின்பற்றவில்லை. நாங்கள் சேர்ந்து அறிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தாவினால் விடுதலை பெறவும் புதுஜனங்களாய் வாழவும் ஆண்டவரே உம்மோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்து அருளும். ஆமென். இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுளுடைய உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை வசனத்தை கேளுங்கள். நான் அவருடைய அக்கிரமத்தை மன்னித்தவருடைய பாவங்களில் நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். உங்கள் பாவங்கள் சிவரிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவை இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமன்னிப்பு நிச்சயமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவள் விடுதலையாக்கி சகல நன்மையில உறுதிப்படுத்தல் நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருவதோடும் ஜெபம் பண்ண கடவோம். லந்தன் நாட்களின் சுருக்க ஜெபம். எல்லாவற்றையும் நிரப்பத்தக்க நல்ல ஆண்டவரே, பாவியை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாக ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாகும்
அனுக்கிரகத்தை தருவதற்காக குமாரனாகி கிறிஸ்துவை எங்களுக்காக தந்தளினரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு நீ தந்திருக்கிற ரட்சிப்பை குறித்த கவலையும் ரட்சிப்பின் வாழ்வின் மேன்மைக்காக உழைக்கிற உழைப்பிலும் நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி உமக்கு சார்ந்தவர்களாய் திகழ்கின்ற எல்லாவித கிருபைகளையும் இரக்கங்களையும் நீர் கட்டளையிட்டருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருவோம். திருமறை பகுதி படிக்க கேட்போம். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 முடிய. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்பது வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. இது ஆண்டோடைய திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் அடங்கிய வார்த்தையை கேளுங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அப்பொழுது செபெதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்திலே வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவளை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவளை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் கொடுப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவான் மேலும் வெறிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவளை கெட்டு வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரியாய் எண்ணப்பட்டவர்கள் அவளை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினான் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
மகிமையே கிறிஸ்துவுக்கே மகிமையே வானத்தையும் பூமியையும் காணப்படுதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வலமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே கத்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனே மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கவும் மரணத்திலே இறங்கி பரிசுத்த ஆவினாலே கனிமண்டத்தில் அவதரித்த மனுஷனானார். நமக்காக வந்தி விழாத்தின் காலத்து சுழல் அறைந்து பாடுபட்டு அடக்கமடப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரபலத்திற்கு ஏறி பிதான் உலக வாசி வீற்றிருக்கிறார். வில்லோரே மரித்தோரை நாய்ந்திருக்க மகிமையோட திரும்ப வருவார். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கு ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உட்காருவோம். இந்த லெந்தனும் நாட்களிலே நாம் அவனுடைய சமூகத்திலே கூடுவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் தந்திருக்கிறார். திங்கள் தோறும் மாலையிலே நமக்கு 7:15 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம பங்கு கொள்கிற கிருபையை தந்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு எல்லா கன மகிமை எந்தெந்த மனசு உண்டாவதாக. எல்லாரும் ஜெபத்தோடு என்ன செய்யுங்க, உற்சாகத்தோடு பங்கு கொள்ளுங்க. ஏற்கனவே சொன்னது போல உபவாச நாட்களை எப்படி ஆசரிக்கணும்னு சொன்னேன். எப்படி ஆசரிக்கணும்னு சொன்னேன். உபவாசம் இருந்தீங்கன்னா அன்னைக்கு என்ன செய்யமா இருக்கணும்? ஆமா, சொந்த அலுவலை போய் பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தா உபவாசம் இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா நல்லா என்ன செய்யுங்க, செம்மையா செய்யுங்க. சரியா? உபவாசம் இருக்கிறீங்கன்னா முழு நாளும் இருக்க முடிஞ்சா நீங்க செய்யலாம். ஒரு நேரம் மாத்திரம்னா செய்யலாம், தப்பு இல்லை. சரிதானே? உபவாசம் என்பது ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருப்பது, அவ்வளவுதான். சரிதானே? அமர்ந்திருக்கும் போது நமக்கு எது நினைவுக்கு வரக்கூடாது? வராது. இங்க உட்கார்ந்த உடனே ரசம் மணக்கும் பிறகு எங்க உங்களுக்கு அப்படி தெரியல பார்த்தா. சரியா? பிரியமானவர்களே, உபவாசம் அப்படி நம்ம கூறி அறிவித்தாலே, நாம் எடுக்க வேண்டும் என்று முயற்சித்தாலே, ஜபம், வேத வாசிப்பு, ஆண்டவரை ஆராதிப்பது, அதுதான் இருக்கணும். மற்றபடி எதுவும் இருக்குன்னு செய்யக்கூடாது. அப்படி நேரத்தை நம்ம ஒதுக்கி செயலாற்றணும். எங்கேயா நேரம் இருக்கு, அது நீங்க தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரிதானே? தேவ சமூகத்துல காத்திருப்பதற்கு. சரியா? ஆக நினைவிலே கொள்ள அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள்ல என்ன தலைப்பு போட்டிருந்தது? ரட்சிப்பு. என்னையா நாங்க எல்லாரும் ரட்சிக்கப்படாமையா இருக்கோம், ரட்சிப்பை பத்தி பேச வந்துட்டீங்கள அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். சரிதானே? ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு எல்லாருக்கும் எதெல்லாம் குறித்து கவலை இருக்கு? எதை குறித்தெல்லாம் கவலை இருக்கு? சொல்லுங்க. வேலை இல்லைன்னு கவலையா இருக்கு, பொருளாதாரம் இல்லைன்னு கவலை இருக்கு, பிள்ளையை குறித்து கவலை இருக்கு, பிள்ளைகளுக்கு படிப்பை குறித்து கவலை இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யுது? ஒவ்வொரு விதமான கவலை இருக்கு. ஆனா எதை குறித்த கவலை இல்லை. வேதத்துல படிங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் எபிரேயர் 2:4 படிங்க பாப்போம். எபிரேயர் 2:4. ம் 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 என்ன கவலை வேணும்னு சொல்றாரு? ரட்சிப்பை குறித்த கவலை. சரிதானே? இந்த உலகத்துல கவலை அப்படின்னா எந்த கவலை தான் இருக்கணும் நமக்கு? கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பு இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க உங்கள்கிட்ட, நீங்க என்ன செஞ்சிட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது,
கர்த்தர் யார சபையில சேர்த்தாருன்னு போட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களையா என்ன போட்டிருக்கு? ரட்சிக்கப்படுகிறவர்களை. சரிதானா? அது நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானா? ரட்சிப்பு என்பது முக்காலத்திற்கும் பொருந்தும், மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு நான் ரட்சிப்பட்ட அதுவும் முடிஞ்சிச்சு, கிடையாது, தவறா புரிஞ்சு கொண்டாங்கன்னு அர்த்தம். பைபிளை நல்லா படிக்கலன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம என்ன செய்தோம்? ஏற்றுக்கொள்றோம். ஏன் நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படி கேள்வி கேட்டு பார்த்திருக்கீங்களா? யார் ரட்சிக்கப்படணும்? என்னையா நாங்கள்லாம் 100 ஆண்டு காலமா ஆண்டவர் ஆராய்ச்சிடுறோம், எங்களை பத்தி யார் ரட்சிக்கப்படணும் கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அடிப்படையே நிறைய நேரத்துல தெரியாதனாலதான் ஒவ்வொருத்தரையா என்ன செஞ்சுட்டு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படிதானே? ஆள் பிடிக்க கூட்டம் இருக்கு தெரியுமா? பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க? இக்கரைக்கு என்னது பிற அங்க போற அங்க நல்லாதான் இருக்கு. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுச்சு, நீங்க அம்மா எங்கேயோ பேசிட்டு இருந்தேனே, வெளி ஊர்ல வெளி பாஸ்டேட்டு ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன், சிறப்புக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, நம்ம சர்ச்சு இப்படி இருக்கு, நம்ம சர்ச்சு முன்னாடியே அது என்ன செய்யாது, அப்படி போச்சுன்னு என்ன சொல்லும்னா, இங்கதான் எல்லா பேயும் இருக்கு, இங்கதான் எல்லாருக்கும் சாபம் போட்டு போவோம் கோயில் முன்னு. ஏமா இப்படி செய்றியா அப்படின்னு கேட்டேன். ஐயா, நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், இங்க இருக்கவங்களாம் யாரு கிடையாது, சர்டிபிகேட் யாருமா கொடுத்தா அப்படின்னு கேட்டேன். நான் சர்டிபிகேட் காமிங்களேன், எல்லா கோர்ஸ் முடிச்சோன்னா ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்களே, சர்டிபிகேட் இவங்க ரட்சிக்கப்படலை நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவதற்கு என்ன சர்டிபிகேட் இருக்கு சொல்லுங்க பாபா அப்படின்னேன். அப்படியே யோசிச்சுட்டு சரியா நான் இன்னொரு நாள் வரேன்ட்டு அந்த என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. சரியா? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரட்சிப்பு ஏதோ டிக்கெட் மாதிரி, இல்லைன்னா நம்ம பத்திரம் மாதிரி எழுதி இல்ல பட்டா மாதிரி பைக்கில் வச்சிரும், வைக்க முடியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க பிரியமானவர்களே. ரட்சிப்பு என்பது அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் சொல்லுங்க? மத்தேயு 1:21 ஏனெனில் தனது பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், ஏனென்றால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். அப்போ இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்ததுடைய நோக்கமே என்னதான்? பாவத்திலிருந்து எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்க வேண்டும். அதனாலதான் ரட்சிப்புன்னு எல்லாரும் என்ன செய்தாங்க பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். முக்காலத்துக்கு ரட்சிப்புன்னு சொன்ன பாருங்க. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருக்குள் ஒரு உத்வேகம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா சிலர் பிற மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா ரொம்ப எப்படி இருப்பாங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது நம்முடைய வாழ்க்கையில உடனடியாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவம். மறந்துடக்கூடாது. அந்த ரட்சிக்கப்பட்டு முடிஞ்சிட்டு போயிடக்கூடாது. சிலர் அந்த முதல் அனுபவம் இருக்கு பாருங்க, அதுக்கு பிறகு இனிமே பரலோகம் வரைக்கும் நம்ம போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது முதல் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில. பாவத்திலிருந்து நம்ம விடுபட்டு தேவனுக்கு நேராய் போகின்ற அந்த அனுபவம். அந்த அனுபவத்தை தான் நீங்களும் நான் என்ன செய்திருக்கிறோம்? முதல்ல பெற்றிருக்கிறோம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இதுதான் அந்த வாசித்த வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ரட்சிப்பை குறித்து என்ன செய்யாம இருக்கிறோம்? கவலையற்றிருப்போம்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்போ ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்படணும். எப்படி நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக கவலைப்படுகிறோமோ, வாழ்க்கையில் வருகிற கஷ்டத்துக்காக, நெருக்கத்திற்காக, பாடுகளுக்காக, போராட்டங்களுக்காக நாம கவலைப்படுறோமோ, அதை காட்டிலும் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சரீரத்திற்காகவும் என்ன செய்யாதுங்க, உடைக்காகவும் உணவுக்காகவும் என்ன செய்யாதுங்க, கவலைப்படாதுங்க. ஆனா நாம அதை குறித்து கவலைப்படுறோம். அதை காட்டிலும் எதுக்கு கவலைப்படணும்னு பைபிள்ல போட்டிருக்கு? ரட்சிப்பை குறித்த கவலை. நான் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் என்னையா பிரயாசப்பட்டிருக்கேன், ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் என்னங்க. இதுதான் ரட்சிப்பு இரண்டாவது என்னது நிலை, நிகழ்காலம். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த நிலைதான் இருக்கிறோம். அவர் எந்த சபையா சேர்ந்தவனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆவில மாடிக்கு மேல இருந்து குறிக்கிறவடா இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல,
எல்லாரும் 2வது நிலையில் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம முயற்சி எடுக்காம போனதுனாலதான், ரட்சிப்பு நிறைவேற முயற்சிக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன செய்யறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை மன்னிச்சார் விசுவாசிட்டு அதுவும் நின்றோம். அப்படி கிடையாது. அடுத்த நிலை தான் என்னது? இந்த நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துல ஐயா நான் ரட்சிப்புக்காக என்னெல்லாம் பிரயாசம் எடுத்துக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லும்போது அழகா சொல்றார் 116 சங்கீதத்துல, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அப்புறம் என்ன? ரட்சிப்பு வளருவதற்கு, என் ரட்சிப்பின் அனுபவம் பெருகுவதற்கு, கிறிஸ்துவின் நாள் வருவரைக்கு, இல்லை என்னுடைய வாழ்வு முடியும் வரைக்கு ரட்சிப்பு நிறைவேறுகிற அனுபவத்திற்காக நான் என்ன செய்வேன்? பிரயாசப்படுவேன். அந்த ரட்சிப்பு நிறைவேற இப்ப நம்ம ஆராதனை வைக்கிறோம், வீடுகள்ல பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், கிறிஸ்துவை பிறருக்கு சொல்லுகிறோம். இப்படி பல அனுபவங்கள். இதை நம்ம செய்யாமல் இருக்கும் போது ரட்சிப்பு குறித்து நமக்கு என்ன இருக்கணுங்க? ஒரு கடன் வந்துட்டு அதை சரி பண்ணோம்னா என்னெல்லாம் நம்ம முயற்சி படுகிறோமோ, எப்படியாவது இதை சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை, இல்ல ஒரு உயர்கல்வி, இல்லை என்றால் நம்முடைய வீடு கட்டுறோம், எதையும் ஒன்று கட்டுறோம், அதை தொடங்கிட்டோம், இனி எப்படி முடிப்போம் என்பதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தொடங்கினோட நமக்கு ரொம்ப இப்ப நம்ம ஒரு 5-6 வருஷமா 10 வருஷமா தேடிட்டே இருக்கிறோம். ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு வாங்கிட்டோம், வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், பணம் கையில வர மாட்டேங்குது. கொஞ்சம் வந்த மாதிரி தெரிஞ்ச உடனே நாம வானம் அடிக்கல் போட்ட உடனே நம்ம முகம் என்ன ஆயிரும்? நீங்களும் பார்க்கறத பார்த்தா நாங்க 4 வீடு வச்சிருக்கோம், நீங்க என்ன இப்பதான் வீட்டு அடித்தளம் அடைக்கல அப்படின்னு மாதிரி பாக்கிய. சரியா? பிரியமானவர்களே, ரொம்ப சந்தோஷம் வந்துடும். அதுதான் ரட்சிப்பின் முதல் அபடி. நம்ம வாழ்க்கையில பாடுறோம் பாருங்க, மாம்சீகத்துல இது வந்த உடனே இப்ப அடுத்தால என்ன நினைப்போம்? என்ன கவலை வந்துடும்? ஐயோ வானம் தோண்டி போட்டோம், கல்லு யூனிட் இவ்வளவு சொல்றான், கம்பி இப்படி சொல்றான், சிமுண்டு இப்படி சொல்றான், கூலிக்காரங்களை பார்த்தோன்னா தேய்ச்சிக்கிட்டே நிப்பான் போல, கூலி தான் 1000 கேட்கான், 1100 கேட்கான். ஆனா இப்படின்னு என்ன செய்வோம் நம்ம? நைட்ல என்ன செய்ய சிலருக்கு, சிலர்லாம் எந்திரிச்சு நான் இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் பார்த்திருக்கேன் நான். சரியா? இந்த கூட்டம்லாம் நடத்துவோம் பாருங்க, அப்ப நைட்டு தங்க வச்சிருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளை தரமாட்டேன் அப்படின்பாரு. என்னடா திடீர்னு தரமாட்டேங்காருன்னு பார்த்தா அவரு நீங்க என்ன விஷயம் ஏதுன்னு காலைல விசாரிச்சா அப்படியே சொன்னேன் அப்படின்னு என்ன செய்வாங்க சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா இதை எப்படி கட்டி முடித்து இதுக்குள்ள புக போறோம் என்கிற கவலை அவங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? இருக்கணும். யோசித்து பாருங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு கவலை இருக்கு. இந்த ஆரை பார்த்தா இவ்வளவு கிடைக்கும், இப்படி கிடைக்கும், இங்க ரேட்டு கம்மியா இருக்கும், எப்படியாவது இதை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த கவலை நமக்குள்ள இருக்கு பாருங்க. அதை கொண்டுதான் நம்ம முயற்சி படுறோம். அதே போலதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுவிக்கிறது என்பதை நான் அறிஞ்சேன், அவர்கிட்ட அறிக்கை செய்தேன், அவர் என்னை விடுவித்திருக்கிறாரு. நான் அந்த ரட்சிப்பு அவர் வரும் வரையில அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். அதுதான் சொல்றாரு, கவலை இல்லாம இருக்கீங்க. கவலை இல்லாம இருந்தா எப்படி தண்டனைக்கு தப்ப முடியும் என்பதை சொல்லுகிறார். இது 2வது அனுபவம். 3வது அனுபவம் பாத்தீங்கன்னா போட்டிருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் படிங்க பார்ப்போம். எபிரேயர் 9:28. இதுதான் நம்முடைய ரட்சிப்பினுடைய உச்சகட்டம், கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. உச்சகட்டம் அதுதான். என்றைக்கு 2வது அவரை தரிசிக்கிறோமோ அன்னைக்குதான் என்ன முடியுது? சொல்லுங்க. நீங்க விடிய சொன்ன பாக்கிய சீக்கிரம் முடிச்சிடலாம். சரியா? பிரியமானவர்களே, இந்த 2வது 3வது அனுபவம் இருக்கு பாருங்க, அது இன்னைக்கே நிறைவேறு. நாங்க அங்க வெயிட் ஒரு பக்கம் போக முடியாது. பிரியமானவர்களே, பவுலே சொல்றாருங்க, என்ன சொன்னாரு? நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதவையே செய்யறேன். அது நான் செய்யல, யார் செஞ்சா? அவர் யாருங்க? 13 நிருபம் இருக்காரு, சாதாரண ஆள் கிடையாது. ஆனாலும் அவர் சொல்றாரு, பிலிப்பு திருச்சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. அப்ப நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிப்பீங்க?
இப்ப புரியுதாங்க? ஆகல இனிமே யாராவது ஒருத்தர் கேட்டா நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிருங்க. சரியா? நான் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி முடிச்சிருங்க. அப்ப அவனே ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா? அது எப்படின்னு அங்க பாஸ்டர்ட்ட போய் கேட்பான். எப்படி இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டானே அப்படின்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அமட்டிடுவாங்க. சரிதானே? இனி கேட்காத, சந்தேகப்படுகிறவன் வசனத்தை அப்படி பொருத்தி விட்டுருவாங்க. நம்ம ஆட்களுக்கு என்னது, நம்மகிட்ட 1000 கேள்வி, அது ஐயா இப்படியாங்க அது இப்படியாங்கம்பாங்க. பாஸ்டர்ட்ட போய் கேட்க சொல்லுங்க பாப்பேன். அவர் அடுத்த நேரமே சொல்லுவார், நீங்க விளங்க முடியுன்றுவாரு. ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருவாரு. சரியா? பாஸ்டர் வசனத்தை கொடுத்து தனக்கு ஏற்ப, தன்னை எதிர்க்கிறவனுக்கு ஏற்ப அப்படி கொடுத்து விட்டுருவாரு. அதை நினைச்சே அவன் என்ன செஞ்சிருவான், இனிமேல் கேட்கவே கூடாது. போனமா, சோமண்டமா, சிலுவை போட்டோமா, காணிக்கை போட்டோமா, விடவாது போனமா நினைச்சிருவான். இப்படிதான் நடக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உச்சத்தை அடையும்படி, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24:13 என்ன சொல்லுது? பாராமே சொல்லிருந்துங்க. அதுல 2 வார்த்தை தான், முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சது. கிறிஸ்து வரும் வரையிலும், இல்ல நம்முடைய வாழ்வு முடிவும் வரையிலும் நிலைத்திருப்போம் என்றாதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு என்ன செய்யுங்க, நிறைவு வரும். மறந்துடாதீங்க. அதுதான் ரட்சிப்பினுடைய உச்ச கட்டம், நிறைவாகிற. என் வாழ்க்கையில இதுவரையிலும் ரட்சிப்பின் அனுபவத்துல நான் இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக வாழ்ந்த ஐயா, அந்த நாள் நான் அவரை சந்திப்பேன். அவரு நான் வாழ்ந்த காலத்திலே வந்துட்டாருன்னா, 2ஆம் முறை அவரை தரிசிச்சேன்னா நீங்களும் நான் யாரும் என்ன பண்ணிருக்கிறோம், ரட்சிப்பினுடைய உச்ச அனுபவத்தை, பரலோக வாழ்வை என்ன செய்தோம், பெற்றுக்கொள்கிறோம். அதனால நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பு முக்காலத்திற்கும் உரியது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். மறந்துடாதீங்க. யார் கேட்டாலும் தைரியமா சொல்லுங்க. பைபிள் அப்படி தெளிவா சொல்லி இருக்கு. முதல் அப்போஸ்தலர் சொல்லும் போதே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் நடைபெற்றிருக்கு, படுகிறவர்களை. பிரியமலல மறந்துடக்கூடாது. அதுதான் உங்களை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றேன். யாரு கேட்டாலும் நான் ரட்சிப்பின் அனுபவத்துல வளர்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா, ரட்சிப்பின் அனுபவத்துல என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரை சார்ந்து அவர் ரட்சிப்பை நிறைவேற்ற போறாரு. அன்றைக்கு அவரை காண்பேன், என் ரட்சிப்பை என்ன செஞ்சிடும், முழுமை அடைந்து விடும். அப்படி நீங்க சொல்ல படிச்சிட்டீங்கன்னா, இப்படி நீங்க பேச படிச்சிட்டீங்கனாலே நமக்கு என்ன கிடையாது, அதை பத்தி பேச்சு கிடையாது. இந்த பாஸ்டர் தலையில வச்சாருன்னு எனக்கு அக்கினி என்ன செஞ்சிடும், இறங்கிரும், ஆவி இப்படி குதிச்சிரும் அப்படின்னு என்ன செய்யறோம். பிரியமானவர்களே, அடிப்படை நம்ம நிறைய நேரங்கள்ல தெரியாதனாலதான் சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு அவ்வளவு ஏமாத்தி எல்லாரும் நினைச்சுக்கிறது, எனக்கு அவன் பதவி தரல, நாங்க என்ன செய்யக்கூடாது, போ நீங்க இருந்து எதுக்கு, அவ இருந்து எதுக்குங்க, பதவிக்காக ஒருத்தன் இருக்கவன் எங்கேயாவது போறான், நல்லது தானே. பதவிக்காக இருக்கவன் நம்மள என்ன செஞ்சுட்டே இருப்பான், சும்மா இருக்கவே மாட்டான், அவங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க. அது நல்லது. ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்க அடுத்தடுத்து கேட்டா என்னது, என்னையா எல்லாரையும் அடுத்து போக சொல்லுது அப்படி சொல்லல. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு, தேவ பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்க, உலகின் ரட்சகராக என்ன செய்திருக்கிறார், வெளிப்பட்டிருக்கிறார். அதனால தைரியமா யாரு கேட்டாலும், இன்னும் வசனம் நிறைய இருக்கு, நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதியே தாரேன், உங்க பைபிள்ல பின்னாடி வச்சுக்கோங்க. யாராவது கேட்டா இந்த வசனத்தை எடுத்து வாசிருங்க, இப்படி போட்டிருக்க, நீங்க இப்படி சொல்லுதீல, அது எப்படி நடக்கும், பைபிளுக்கு மாதவங்களும் வேற பைபிள் வச்சிருக்கலாம், எடுத்தாங்கன்னு கேளுங்க, உங்க கிட்டே வர மாட்டாங்க. இது தெளிவான ஆளு, தெளிவா இருக்கு, நம்ம கேட்டோம், நாம தான் அந்த சபைக்கு போகணும் அவ கூட அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, பேசிடுவாங்க. நமக்கு என்னதுன்னா பைபிளே தெரியாது நிறைய பேருக்கு. நான் உங்களை எல்லாரையும் சொல்லல, நிறைய பேர் என்ன செய்யணும், பைபிளே படிக்கிறது கிடையாது. இப்ப நம்ம ஆட்கள் பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, மீது ஆட்கள் தான் பைபிள் கேட்டா யாருக்கா தெரியுமான்னு கேளுங்க. ஆனா நான் விஞ்ஞானிம்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா நான் அப்படியாங்க இப்படியாங்க, கோயிலுக்கு வர்றதுக்கு முடியல, அப்புறம் என்ன விஞ்ஞானி. சிலர் பாத்தீங்கன்னா அறிவுல அப்படியாங்க, பைபிள் எனக்கு எல்லாம் தெரியும். நீ எல்லாம் தெரிஞ்சாலும் ஆண்டோடைய சமூகத்து வர்றதுக்கு உனக்கு தெரியலையா. இயேசு கிறிஸ்து சகலத்தை அறிந்தவருங்க, ஆனா என்ன செய்யல, அவரு என்ன செய்யாம இருந்தாரு, என்ன செய்யாம இருந்தாருன்னா எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. ஒரு நாள் தவறாம எங்க வரலங்க, எல்லாம் வராம இருக்கல, எங்க வராம இருந்தாரு, ஆலயத்துக்கு ஒரு நாள் விடாம. எப்போ நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, ஜபாலயத்துல போதகம் பண்ணினாரு, ஜபாலயத்துல அவங்கள சுகமாக்குனாரு, ஜபாலயம் தான் போட்டிருக்கோம். அவர் எருசலேம் ஆலயத்துக்கு போக முடியாது, எருசலேம் ஆலயத்துல வராண்டாவில தான் சுத்த முடியும் தவிர கோயிலுக்குள்ள போக முடியாது. ஏனென்றால் அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரிய மாதிரி தான் உள்ள போக முடியும். ஆகனால மண்டபத்துலதான் சுத்த முடியுமே தவிர, ஆனால் ஜபாலயத்துக்குள்ள யார் வேணாலும் என்ன செய்யலாம், போகலாம். அதனாலதான் அவர் ஜபாலயத்துல என்ன செய்தாருங்க,
பிரசங்கித்தார் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அப்ப நீங்க அந்த வசனத்தை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜபாலயம் ஜபாலயமா தேடி தேடி போயிருக்காரு. ஐயா நீ ஐயா ஆலயத்துக்கு வர மாட்டுக்க, பெரிய என்ன செய்யறா பிரசங்கம் மட்டும் நீளமா நமக்கே பண்ணு, என்னையே பிரசங்கம் பண்ணி நீ கோயில்ல என்னதையா பேச போறீ அப்படின்னு என்னை இழுத்துருவாங்க போல. அப்படி நிறைய பேர் பேசுற ஆட்கள் என்ன செய்தாங்க இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பிரியமானவர்களே, ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசம் எடுப்பதற்கு இந்த இடமும் நம்முடைய இந்த ஆலயமும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்துங்க உறுதுணையாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு நிறைய அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், படிநிலைகள்லாம் தெரியும். முதல்ல என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுது? தன் பாவம், இன்னும் நமக்கு அந்த வசனம் மறந்துட்டு போயிருங்க. அவ்வளவுதான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நான் யாருன்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். சவால் சரிதானா? எப்பொழுது எடுத்துக்கொண்டாலும் நாம தேவனுக்கு முன்பாக, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகமே இல்லைன்னு சோமன்றிய அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும், பவுலே வேதத்திலே எழுதி வச்சுட்டாருங்க, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்துன்னு ஒரு நிருபத்தை எழுதினவரை என்ன செஞ்சுட்டாரு. பிரியமானவர்களே, பாவம் என்பது ஒரு நாள்ல ஓடிடாதுங்க, நம்மை சுற்றிலும். அதான் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வேதம் என்ன சொல்லுது சொல்லுங்க, யாராவது படிங்க. எபிரேயர் 12:1 படிங்க. படிங்க. என்ன போட்டிருக்கு? நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற என்னது? ஆமாங்க, அது சுத்திட்டே தான் வருங்க. நம்ம எப்போ வீழ்வோம் நமக்குள்ள உட்கார்ந்து கொள்ளலாம். இவனை ரட்சிப்பு குறித்தே கவலை இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன கவலை இருக்கு? வேதத்துல போட்டிருக்கு, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 8ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் யாரா படிங்க பாப்போம். சாரி, 37 வசனத்தை படிங்க பாப்போம். 8:37. பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துல இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தப்பா வச்சுதான் நினைக்கிறேன். படிங்கம்மா, அத படிங்க. பாருங்க, என்ன கவலை மனுஷனுக்கு இருக்கு சொல்லுங்க. அதுல வாசித்தீங்களா என்ன கவலை இருக்கு? பிரியமானவர்களே, உலக கவலை, சிற்றின்பம், இதனால நெருக்கப்பட்டு பலன் இல்லாமல் போக பண்ணுவது பிசாசின் தந்திரம். நீங்களும் நானும் ரட்சிப்பு நிறைவேறணும்னா தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தணும். வேதத்துல படிச்சீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிற படிங்க பாபா. யாராவது ஒருத்தர் நன்று பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துதான் ஆண்டவர் என்று பாவத்தை மன்னிக்கிறோன்னு ஏற்றுக்கொண்ட நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல பாவங்கள் நம்ம இருக்கலாம், பாவமான சூழல் நம்ம இருக்கலாம். நாம என்ன செஞ்சிடணும்? தேவனே, என் மேல கிருபையாயிரும், எனக்கு பலன் தாரும், எனக்கு உதவி செய்யும், பாவம் செய்யாது காத்துக்கொள்ளும் அப்படின்னு தெய்வ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்து அழைக்கப்படுகிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நாங்க தான் ரசிக்கப்பட்டவன் அப்படி ஆயிரும் அப்படின்னு யாருமே கிடையாது. பிரியமானவர்களே, தேவ பலன் இல்லாமல் நீங்களும் நானும் நீதிமான். எப்ப நீதிமான் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன். நீ சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கும். நீங்களே தப்புலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்களும் ஒரு புரிதல் இருப்பீங்க, நான் ஒரு புரிதல் சொல்லிப்பேன். அதை வேற தப்பே கிடையாது. அப்படி பேசுறது ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவையே உங்க வாழ்க்கையின் பாவ பரிகாரின்னு விசுவாசித்தீங்கன்னா நீங்க யாரு? பிதாவானவர் இயேசுவை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது யாரை பாப்பா? இயேசுவை பார்ப்பார். ஏன்னா உங்களுடைய பாவ பரிகாரி யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளும் போது, அவரால் தான் என்னுடைய ரட்சிப்பு, அவர்தான் என் வாழ்வின் எல்லாம் என்று பிடித்துக் கொள்ளும் போது உங்களை பிதாவானவர் எப்படி பார்ப்பாருங்க? நீதிமானாக பார்ப்பார். மறந்துடாதீங்க. ஆகினால் நம்முடைய குறைவுகளை நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்த முதல்ல கற்றுக்கொள்ளணும். அடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா
வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யாரா படிங்க பாப்போம். அவ்வளவுதான். நீதி உண்டாக விசுவாசி. பிரியமானவர்களே, ரட்சிப்பு, அங்கே நீதி உண்டாக நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் ரட்சிப்பு உண்டாக வாயினால என்ன செய்யணும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்க நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அறிக்கையிடணும், விசுவாசிக்கணும். அதே நேரத்துல என்ன செய்யணும்? ஆண்டவரை அறிக்கையிட நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். வேதத்துல இன்னும் படிங்க. ரோமர் 8:15 படிங்க. பிரியமானவர்களே, இதான் ரட்சிப்பினுடைய சான்றுகளாக சொல்லப்பட்டிருக்கு. நீ எப்படி கூப்பிடுவீங்க ஆண்டவர் இயேசுவ? அப்பா பிதாவே என்று. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க என்ன செஞ்சிடணும்? உங்க வாழ்க்கை வந்துவிட அழைக்கப்படுகிறீர்கள். 2 கொரிந்தியர் 5:17 படிங்க. 2 கொரிந்தியர் 5:17. பிரியமானவர்களே, தீயவைகளை வெறுத்து நம்முடைய வாழ்க்கையில ஜெபம், வேத வாசிப்பு, அதன் வழியில் நடப்பது நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிடணும்? வந்துவிட நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகின்றோம். அடுத்து படிச்சீங்கன்னா 1 யோவான் 3:14 படிங்க. பிறரோடு அன்பு கூறுதலும் பிறரோடு ஒப்புரவாகுதலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்புடையவளாக என்ன செய்யும்? நம்மை மாற்றும். ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும்? ரட்சிப்பின் சான்றுகளை, ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை பெற்றவன் என்பதை எப்படி நாம காண முடியும்? இங்க வேதம் சொல்லுகிற தீயவைகளை வெறுத்து ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் சார்ந்து பகிர்தல் நம்ம இருக்கணும். பிறரோடு அன்பு, பிறரோடு ஒப்புரவாகுதல், அந்த அனுபவம் நம்ம என்ன செய்யணும்? இருக்க நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். அடுத்து படிங்க. யோவான் 4:28 படிங்க. யோவான் 4:28. பாருங்க, ரட்சிப்பின் அனுபவம் என்ன செய்யும்? பிறருக்கு என்ன செய்து கொண்டே இருக்கும்? அறிவித்து கொண்டே இருக்கும். அதுதான் ரட்சிப்பின் ஒரு அனுபவமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மோடு நாம் அதை ஒப்பிட்டு பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுகிற, ரட்சிப்பின் அனுபவத்தை வளர்க்கிற, கிறிஸ்து வந்தால் அன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு அவரை தரிசிப்பேன் என்ற எண்ண ஓட்டம் நமக்குள்ள இருக்கிறதா? அதற்காக நான் அறிக்கையிட்டு விசுவாசித்து வாயினால நான் என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கையிட்டு கிறிஸ்துவ அறிக்கை வாயினால என்ன செய்யணும்? அறிக்கையிடுகிற அந்த அனுபவம், அப்பா பிதாவை என்று கூப்பிடுத்துகிற அந்த நற்சான்றை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பிறரோடு கொள்கிற அன்பு, பிறரோடு ஒப்புரவாகுதல், இதுதான் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யும்? மேன்மையை தருகின்ற ஒன்று. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமே என்ன செய்தாராம்? சபையில சேர்த்தார். அதனாலதான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிக்கிறோம். என்ன போட்டிருக்கு பாருங்க. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். பிரியமானவர்களே, அனுக்கிரகம் என்னைக்கோ ஒரு நாள் வரப்போறதில்லை. ரட்சிப்பு என்றோ ஒரு நாள் அல்ல, இப்பொழுதே என்னதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அனுக்கிரகமான காலம். இந்த காலத்துல நம்ம ரட்சிப்பை குறித்து என்ன செய்யணுங்க? கவலை கொள்ளணும். நான் ரட்சிப்பின் அனுபவத்துல எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் படிக்கிறேன், ரட்சிப்பின் அனுபவத்துல வளர்வதற்கு நான் எவ்வளவு தூரம் முயற்சிக்கிறேன், எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க என்ன செய்யப்படுகிறோங்க? அழைக்கப்படுகிறோம். அதற்கு தான் இப்படிப்பட்ட தவணையான கிருபையின் நாட்களை நமக்கு அனுக்கிரகமாக ஆண்டவர் அனுக்கிரக காலத்தை என்ன செய்கிறார்? தருகிறார். ஏனோ தானோ வந்து வருடந்தோறும் வருகிறது. பாரம்பரியமாக நாம இதை செய்து முடிக்கிறோம், கடந்து போகிறோம், பண்டிகை வருது, நம்ம அதோடு கடந்து போகிறோம் என்பதாக அல்ல. நம்ம வாழ்வை ஒப்பிட்டு பார்த்து இன்றைக்கு இது அனுக்கிரக காலம், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனுக்கிரக காலம். என் ரட்சிப்பை நான் வளர்த்து கொள்வதற்கு, ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் வளருவதற்கு, ரட்சிப்பின் அனுபவத்துல கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, என்னை ஏற்புடையவனாக்குவதற்கு இது நல்ல ஒரு காலம் என்று நாம் அறிந்து நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம் என்றால் ஆண்டவருக்கு ஏற்புடையவளாக இருக்க அழைக்க முடியும். ஏனென்றால்
நீதிமொழி 21:27 என்ன சொல்லுது? நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாட்களும் அடுத்த நாள் நாம் எழுந்தாதான் நம்முடைய நாள், இல்லை என்றால் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் எழுகிற வாழ்கிற நான் அப்படியாங்க இப்படியாங்க நம்மை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதற்கு என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிற பிரகாரமாக ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய திருச்சபையில் என்ன செய்தார்? இணைக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறார். நீங்க படிச்சீங்கன்னா எபிரேயர் 9 அதிகாரம் 7 அதிகாரம் 25 வசனம் யாரா படிங்க. பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் நமக்காக என்ன செய்தாராம்? உயிரோடு இருக்கிறவர் ஆணையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு இந்த அனுக்கிரக காலங்களை பயன்படுத்துவோம். ஆண்டவர் அதற்கான ஏதுக்களையும் பலனையும் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். மீண்டுமாக நம்முடைய காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் விதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 128வது பாடல், நான் உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கமடையேன் என்கிற பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 128வது பாடல். நான் உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கமடையேன் வேளாண்மை கோரித்தாண்டவா ஆண்டாட்சி குருவே சிலுவை அண்டையே நம்பி வந்து பாவபாரணிங்கே வாழ்வடைந்தே எந்த நேரம் எனதுள்ளத்திலும் ஆனந்தம் பொங்கி பாடுமே. நான் நம்பி சிலுவை அன்னையும் நம்பி வந்து பாராணிக்கு வாழ்வடைந்தே
இந்த வாரம் நம்மை ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனில் பிரவேசிப்பது புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமார தோன்றுபணி நீர் நாங்கள் அவாத்தர் அவர் மூலமாக இம்மண்டல வருகிறோம். அன்பு பிள்ளைகள் நினைந்த உள்ளத்தோடு படைத்திருந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகள் செய்கிற நலமான வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லி உமது கரத்தில் வாங்கின ஒரு பங்கை உமக்கென்று படைத்திருக்கிறார்கள். நீரை அங்கீகரித்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். பிரதான கருணாரா பேரசனா அருளீரே பெரிய சேட நடுவேலே பேரசனா பிதாவோடும் ஆவியோடும் பேரைதோரே தேவனாம் பேசலாதே அரசு ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தரே, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரி மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தல் மீட்டுக் கொள்ளுகிற தந்திர நீரே. அவர் சிலுவையில் ஒரு தம்மை தாமே ஏகுலியை ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்க பரிகாரத்தை செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மனத்தில் நினைவூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திருவருவன் செலுத்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். போட நோய்க்காகவே அருளைக்காக இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்தரின் ஐக்கியமாயும் ஆஸ்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களின் நீரை தந்த அப்பத்திய திராட்சை வருஷத்தாவினால் பரிசுத்த தாழ்மோடு பிரார்த்திக்கிறோம். எல்லாம் கிறிஸ்தில் கூட்டு இணைக்கப்பட்டவளாகி விசுவாச ஒருமுனைப்படவும் தலையால் உலரின் கிருபை செய்யும் அவரோட வருஷத்தால் ஐக்கியமாய் இருக்கிற சர்வல்ல பிதாவை மக்கு அவர் மூலமாய் சகலகன மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது ரட்சராகி கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் அல்லப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற நாமும் வசப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னுடைய அப்பதையில் தாரும், எங்களுக்கு உரமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டுடைய சன்னிதானத்தின் அபாத்திர தன்மை எண்ணி பார்த்து நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே தூய இரத்தத்தை சரி பெற்றுக் கொள்ள தகுதிப்படுத்தும் என்று சொல்லி தாழ்மை பிரவேச ஜெபத்தை எடுப்போம்.
இரக்கமுள்ள கர்த்தாவே, சுயநீதி நம்பி நாளை பந்தில் சேர துணியாமல் தயாளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். நாம் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? பாவத்தை சுமந்து
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரத்தமாகி சாக்கிரமத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் முதல் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு விரும்பிதா திருசரத்தமாக ஞானாகரத்தால் எங்கள் திருப்தியாக்கி இருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்னுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சரீரம் ஆத்துமா எங்களை தூய உயிருள்ள பலியாய் உமக்கு உடைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்ய உள்ளார்ந்த வழிபாடு. நான் உலகின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க உள்ளம் பிதவி பெற்று மாற்றமுடைய அருள் புரிவீராக. கடைசியில் அனைவரோடும் என்னும் அரசு மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக உலகில் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியானவரோடும் கடவுளாய் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் ஜெயமும் மகிமையும் சேர்த்தோதேகலமும் சப்பரோ ஞானமும் பலமோ வல்லமையும் தேவரீ கண்டோ உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எங்களை அளவுடன் நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை பாடி புகழ்ந்து உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இப்படிப்பட்ட அனுக்கிரக காலத்தை, தவணையின் நாட்களை, தவசு நாட்களை தருகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களை பாரம்பரியம் மாத்திரம் முன்னிறுத்திவிட்டு தேவரீர் அதனுடைய பயன்பாட்டை நாங்கள் விட்டு விடாதபடி தேவரீர் அதை உணர்ந்து அறிந்து செயல்பட கிருபை தாரும். ரட்சிப்பின் அனுபவத்திலே வளர்வதற்கு நாட்கள் எங்களுக்கு பயனுள்ளவைகளாக இருக்கிறது. அதனால் பயன்படுத்திக் கொள்ள வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் உம்முடைய வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதிலும் உம்முடைய நாமத்தின் மாட்சிமை நற்செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதிலும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். அனைவர் நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா கேடுகிற பிரயாசங்கள், நன்மைக்கு நேராய் செய்கிற அனைத்து பணிகளிலும் நீர் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டிடும்படியாய் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளும். பேரருள் பேராசீர்வாதம் பிள்ளைகளோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். தலைப்பட்ட எல்லாரையும் கூட்டி சேரும். வர இயலாமல் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வந்து பங்கு கொள்ள கிருபை தாரும். வெளியிடங்கள் வெளிநாடு இருக்கிற பிள்ளைகள், அவருடைய வாழ்வு, பணிகள், குடும்பங்கள், அவருடைய வாழ்வு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. பேரருள் பேராசீர்வாதம் தாரும். நல்ல கால சூழலை தந்திருக்கிறீர். கடந்த நாள்ல நல்ல ஒரு ஆண்டவர் தாமே தினத்தில் ஒரு நல்ல அருமையான மழையை நீர் பொய்ய பண்ணி நீ ஸ்தோத்திரம். அநேகர் வானத்தை உற்றோக்கி பார்த்தார்கள். தேவரி எனக்கு ஒத்தாசை வரும் பருவ கண்களை ஏறெடுக்கிற வானத்தை பூமி படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்வது போல எங்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தை கொடுத்தீர். ஆண்டவர் தாமே இதை அறிந்து உணர்ந்த பிள்ளைகளாக
உம்மை நோக்கி ஓடி வருகிற அனுபவத்தை நீ தந்தருள வேண்டும் என்று தாழ்த்துகிறோம். உன்னத பலன உன்னத கிருபையும் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். வந்த அனைவரையும் ஆசீர்வதியும். நடைபெற்ற எல்லாரும் வரும் நாட்களை கூட்டி சேரும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திற்கு வர வேண்டும், உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க வேண்டும், உம்முடைய தூய பந்தில இணைய வேண்டும் என்கிற வாஞ்சை விருப்பத்தை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். காலங்களை வீணாய் விரயமாக்கி விடாதபடி, அனுக்கிரகத்தை அல்ல தட்டி விடாதபடி தேவரி உமக்கு சான்றுகளை திகழ்வது தங்களை அர்ப்பணிக்க தேவரி உமக்கு முன்பாக தாழ்மைப்பட உமை உயர்த்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு வழிநடத்தும் எல்லா விவசாய மற்ற காரியங்கள் எல்லாம் தேவரி பிள்ளைகள் எடுத்திருக்கிற முழு பிரயாசத்தின் பூரண பலனை பெற்றுக்கொள்ள நீ உதவி பாராட்டும். தொடர்ந்து எங்களோடு வழிநடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகி நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாய்மாகிய சர்வந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவுது. முழங்காலை நின்றவாறு இந்த அருள் காலத்தில் என்கிற 118வது பாடலை பாடுவோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தை தியானம் சமூகத்தில் எப்பொழுதும் பிரியமாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடு கூட இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோட அனைவரும் சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். நன்றி.